எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம எப்படி வந்து இன்ஸ்டன்ட் பாட்டில் மீன் குழம்பு செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். என்னென்ன பொருட்கள் தேவைன்னு முதல்ல பார்க்கலாம். நான் வந்து 1/2 kg வந்து சங்கரா மீன் எடுத்துட்டுருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் புளியையும் பாதி தக்காளியையும் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. இது மீன் குழம்பு கொதிக்க வச்சு இதை வந்து கரைச்சி ஊற்றிக்க போகிறோம். அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை சிறு துண்டாக வெட்டிக்கோங்க. அப்புறம் 2 பல்லு பூண்டு, அதே அளவு ஒரு 3/4 தக்காளியை வந்து ரொம்ப சின்னதாக வெட்டி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் வெந்தயம், அதுக்குள்ளேயே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்க போகிறோம். இன்ஸ்டன்ட் பாட்டில் வந்து சாட்டே மோடுக்கு ஆன் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் ஆன் ஆனவுடனே நம்ம ரெசிபிக்கு தேவையான அளவு எண்ணெயை சேர்த்துக்க போகிறோம். ஆன் ஆயிடுச்சு. இப்போது நான் கிட்டத்தட்ட ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் வந்து நல்லெண்ணெயை விட்டுக்க போகிறேன். மீன் குழம்புக்கு கொஞ்சம் நல்லாவே எண்ணெயை விட்டோம்னா நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். ஒன்ஸ் எண்ணெய் வந்து நல்லா சூடானவுடனே நம்ம எடுத்து வச்சிருக்க வடகத்தையும் கருவேப்பிலையும் சேர்த்துக்க போகிறோம். வடகம் கொஞ்சம் பொரிஞ்சதும் நம்ம வந்து வெங்காயத்தையும் பூண்டையும் சேர்த்துக்க போகிறோம். இதை வந்து கொஞ்சம் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், வெங்காயம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தக்காளியை சேர்த்து வதக்கிக்கலாம். தக்காளி சீக்கிரமாக வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு வந்து தக்காளி மேலே போட்டுக்கலாம். இதை நம்ம தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியும் தக்காளியையும் இதில் சேர்த்துக்க போகிறோம். தேவையான அளவு தண்ணியை ஊற்றிக்கலாம். இது கூட குழம்புக்கு தேவையான மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்க போகிறேன். அதுக்கப்புறம் குழம்பு மிளகாத்தூள் ஒரு 3 டேபிள் ஸ்பூன்ஸ் போட்டுக்க போகிறேன். இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பையும் இதையே சேர்த்துக்கலாம். இதை ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு இப்போ வந்து நம்ம யோகர்ட் மோடுக்கு வைக்க போகிறோம். பாயில் வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம வெல்டிங் மோடில் வச்சுக்கலாம். ஒன்ஸ் பாயிலிங் முடிஞ்சிடுச்சுன்னா யோகர்ட் மோடுக்கு மாறிடும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மூடியை திறந்துடலாம். இப்போ வந்து குழம்பு நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க மீனை வந்து சேர்த்துக்க போகிறோம். இப்போ வந்து இருக்கிற செட்டிங்கை கேன்சல் பண்ணிவிட்டு ப்ரெஷர் குக் மோடுக்கு போகிறோம். ப்ரெஷர் குக் மோடுக்கு போயிட்டு ஒரு 4 மினிட்ஸ்க்கு வந்து டைமை செட் பண்ணிவிட்டு நம்ம மூடி போட்டு மூடிட போகிறோம். மேக் ஷூர் நீங்கள் வந்து சீல்டு மோடில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ குக் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம வெண்ட் அவுட் பண்ணிடலாம். ப்ரெஷரை போயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், மீன் குழம்பு ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. நல்லா கொதிச்சுன்னு இருக்கு. இதை நான் சர்வ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன்.
அவ்வளோதாங்க, நம்ம தேன் போல் இனிக்கும் மீன் குழம்பு வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோவை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.